ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா உவரிக்கு வந்திருக்கோம். அங்குள்ளதெல்லாம் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்கு இடம் பாருங்க, ஜம்பிங் ரோல் பாருங்க, இங்கே பானிபூரி கடை, சுற்றி எல்லா இடமும் கடல். ஓகேவா, இதான் நான் சொன்னேன் உவரி பீச். அங்கே இருந்ததுன்னு ஒவ்வொரு இடமா காமிச்சேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இது கல் இருந்துச்சு. என்னன்னு அவங்க இருந்து இங்கே வரைக்கும் நடந்து வந்தோம். வந்து பார்த்தா இது கன்னியாகுமரி பீச் இங்கே இருக்குது, இங்கே உவரி பீச் இருக்குது. பாருங்க, உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். அந்த தண்ணி வேறு கலரு, இது வேறு கலரு. அங்கே இதே மாதிரி ஸ்ட்ரைட்டாக போனோம்னா கன்னியாகுமரி இருக்கும். இங்கே எதுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூடியூப் சேனலில் நிறைய சப்ஸ்கிரைப் வரணுனால நான் இப்போ மொட்டை அடிக்க போகிறேன். வாங்க போவோம். முடி வெட்டுற இடம் பார்த்துக்கோங்க. இப்போ நான் மொட்டை அடிக்க போகிறேன், வாங்க லைவ்லேயே பாருங்கள். மொத்தமா மாதிரி வேற ஆளா நிக்கிற. இப்போ அந்த பீச்சில் குளிக்க போகிறோம், வாங்க பாருங்க. காய்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ கப்பல் மாதா கோயிலுக்கு வந்திருக்கோம். வாங்க நான் உள்ளே போய் காமிக்கிறேன். இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே தான் இருக்கோம், பார்த்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உவரிக்கு வந்தால் நிறைய நன்மைகள் இருக்குது. இந்த மாதா அம்மாட்ட வேண்டினோம்னா நிறையா நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த அம்மாவோட பேர் செல்வ மாதா. இது புனித அந்தோனியார் கோயிலில் உள்ளது. இந்த கோயில் உள்ள கல்வெட்டில் எல்லா நாடுகளோட கொடி பேர்லாம் எழுதியிருக்கோம் பாருங்க. வெளியில் பார்த்தீங்களா எப்படி இருக்குது, நிறைய சின்ன பிள்ளைங்களாம் நல்லா போகும். பின்னாடி பார்த்தீங்கன்னா பீச்சு. இங்கே வந்தீங்கன்னா இந்த நன்மைகள்லாம் உங்களுக்கே தெரியும். குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு அதுக்கடுத்து கோயிலுக்குள்ளே வந்து ஜெபம் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அடுத்து என்ன பண்ணலான்னு காமெண்ட் பண்ணுங்கள்.